கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, நீ கைவிடப்படுவதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், மனுஷர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், சூழ்நிலைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஏன் நீங்கள் நம்புனீங்கள அவங்களே உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ கைவிடப்படுவது இல்லை. ஏசாயா 62:4 நீங்கள் வாஸ்து பார்த்தா, இஸ்ரவேலே, சியோனே, நீ கைவிடப்படுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்போ கர்த்தர் கைவிட மாட்டார். சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன தீர்மானம் பண்ணி பாருங்கள். நான் மனுஷனை தேட மாட்டேன், உம்மை மட்டும்தான் தேடுவேன். நான் உலகத்தை தேட மாட்டேன், என் தேவாதி தேவனை தேடுவேன். சொல்லி சொல்லி பாருங்கள், நீங்கள் கைவிடப்படுவதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகள், நீங்கள் கைவிடப்படுவதற்கு காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன தவறு, என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவா, இந்தந்த சூழ்நிலை நிமித்தமாக நீ கைவிடப்பட்டாய். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், என் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொள்வேன், நான் உன்னை கைவிடுவது இல்லை. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்கள் இக்கட்டான சிச்சுவேஷன் வரும் பொழுது மனிதர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள். எப்போ மனுஷங்க கைவிடுவாங்க? நல்லா பாருங்க, இக்கட்டான சூழ்நிலையில் மனுஷங்க உங்களை கைவிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் அப்படி அல்ல. இக்கட்டில் தான் உதவி செய்வான். இக்கட்டில் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12. இக்கட்டிலே கர்த்தர் உதவி செய்வான். மனுஷனுடைய உதவி விருதா. யாக்கோப்பு என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவதாக ஒரு இக்கட்டு வந்தது. என்ன இக்கட்டுன்னா, யாக்கோப்பு அண்ணனை ஏமாத்திட்டான், அண்ணனுடைய சொத்தையெல்லாம் அபகரிச்சிட்டான் அப்படிங்கிற பிரச்சனை வந்த பொழுது ஏசா கூட பிறந்த அண்ணன் அவனை கொலை செய்யணும்னு நினைச்சான், அவனை கொன்னுறணும். அவ்வளவுதான், இனி யாக்கோப்பு எனக்கு தம்பி இல்லை, நான் அவனுக்கு அண்ணன் இல்லை, அவனை கொலை செய்ய போகிறேன்னு வெறியோடு வரும் பொழுது அண்ணனுக்கு பயந்து இப்போ அம்மா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதுவரைக்கும் தேவன் யாக்கோப்போடு பேசலை. இக்கட்டு எப்போ வந்துச்சோ, எப்போ பிரச்சனை வந்துச்சோ, அப்பந்தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தான். ஆதியாகமம் 28:15 நீங்கள் வாஸ்து பார்த்தா, யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம், இக்கட்டில் மனிதன் நம்மளை கைவிட்டுருவாங்க, ஆனால் தேவன் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. செபிக்கலாமா? தகப்பனே, இக்கட்டில் என் தேவன் கைவிடாதிருப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.